ECRல ப்ராப்பர்ட்டி வாங்க எதுக்கு crores? lakhs போதுமே. Just 4 lakhsல ECR கோவலத்துல beach resort plot. EMI 12,000 only. Stepstone presents Secret Aura at ECR Kovalam. Grand launching on 22nd, 23rd and 24th August 2025. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கைது 2 வர்றது வந்து டவுட் தான். மொத்தமாகவே LCU வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் பண்ணிடுவாங்க அப்படின்ற ஒரு செய்தி வருது. இல்லை இப்போ லோகேஷ் கனகராஜும் இப்போ யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு தான் தோணும். அதில் வந்து 50 கோடி ரூபா சம்பளம் பேசப்பட்டுச்சு கூலியில் வாங்கினார். அது லோகேஷே சொல்லியிருக்காரு. இப்போ அதில் அந்த கூலியோட 100% இருக்கும்போதே கைதி 2 முடிச்சிட்டோன்னு ஆரம்பிக்கிறேன்னு ஒரு விஷயம் சொல்லப்பட்டுச்சு. அப்போ சம்பளம் கிட்டத்தட்ட என்னென்னா 100 கோடி வரைக்கும் பேசப்படுது. மறண்டு போனாங்க. 2 பேரும் ஈக்குவலாக கேரக்டர் ரெடி பண்ணுவோம் கதையை அப்படின்னு சொல்லியிருக்காரு கமலும். இப்போ ரஜினியும் கமலும் சேர்ந்து பண்ணுவாங்க படம். இந்த கதை சரியாக இந்த இயக்குநர்கள், நான் சொன்னது 4 இயக்குநர்கள் கதை சரியாக சொல்லப்பட்டால் அவர்களுக்கு இந்த ஜாக்பாட் உண்டு. ஆனால் லோகேஷுக்கு அந்த வாய்ப்பு வந்து 100% மிஸ் ஆகிடுச்சு. ஓரளவு கரெக்டாக நியாயமாக பேசப்பட்டால் அந்த படம் கண்டிப்பாக உருவாகும். இல்லையா அந்த கைதி 2 வந்து வேற ஒரு டைரக்டர் வச்சு அவர் கார்த்திக் பண்ணிட்டு போயிட்டே இருப்பார். இதுதான் நடக்கும். லோகேஷ் கனகராஜுக்கு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறில் வந்து நிற்பார். ஃபைன் டைம் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளர் வெங்கடேஷ் சார் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். கைதி 2 எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கைதி 2 வர்றது வந்து டவுட் தான். மொத்தமாகவே LCU வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் பண்ணிடுவாங்க அப்படின்ற ஒரு செய்தி வருது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி கூலி திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக சரியாக போகலை அப்படின்ற ஒரு காரணத்தினாலும் கருத்து வேறுபாடு இல்லைன்னா கலை சார்ந்து இருக்க வேறுபாடுகள் அப்படின்றதுனால இது வந்து நிறுத்தப்படும் அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வருது. இன்னும் அஃபிஷியலாக யாருமே சொல்லலை. ஆனால் தெரிஞ்ச அளவுக்கு இதை சொல்லிட்டு இருக்காங்க எல்லா நியூஸாக இருக்கட்டும் எல்லாருமே. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, அதை பற்றி சொல்லுங்கள் சார். இல்லை இப்போ லோகேஷ் கனகராஜும் இப்போ யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு தான் தோணுது. ஓகே. காரணம் வந்து கேட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி பண்ண ஒரு 5 படங்கள் வந்து ஒரு லைஃப் ஸ்டைலில் ஒன்று பண்ணியிருந்தாங்க. பட் நீங்கள் சொன்னது மாதிரி கூலி வந்து சரியாக போகலை நம்ம எடுத்துக்க முடியாது. அது நல்லா வந்து இது போன படம் தான். கிட்டத்தட்ட 550 கோடிகளுக்கு மேலே வசூல் பண்ணியிருக்க ஒரு படம் தான் அது கூலி படம். அது ஒன்றும் ரஜினிகாந்த் அப்படிங்கிற அந்த ஒரு மனிதனுக்காக மட்டுமே ஓடின படமாக தான் பார்க்கப்படுது. ஓகே. உலக லெவலில் வந்து கலெக்ஷனில் தூள் கலப்பிச்சு. ஸோ ப்ரீ புக்கிங்லேயே அதிரடியாக காமிச்சிச்சு. 4 நாள்லேயே கிட்டத்தட்ட எத்தனை கோடி கலெக்ஷன் ஆச்சுங்கிறது உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு. ஸோ அதனால் அப்படி பார்க்கப்பட்ட ஒரு படம் தான். வசூல் ரீதியாக வசூலில் கலக்கின படம் தான், மாற்று கருத்து இல்லை. பட் என்ன ஒரு காரணம் அப்படின்னா கதை அமைப்பு மட்டும் கொஞ்சம் சரியில்லாமல் லோகேஷ் அவர்கள் பண்ணதான ஒரே ஒரு காரணம் தான். ஓகே. இந்த கதை சரியில்லை. ரெண்டாவது சர்டிஃபிகேட் அப்படிங்கிற ஒரு முத்திரை குத்தப்பட்ட ஒரு படமாக வந்துச்சு. அதை லோகேஷ் கனகராஜ் ஃபஸ்ட்டு கவனத்தில் கொண்டு வந்துருக்கணும். ரஜினி சாரை வச்சு ஒரு படம் பண்ணும்போது இந்த சர்டிஃபிகேட் ஒரு படம் பண்ணலாமா, பிலோ 18 இயர்ஸ் உள்ளே வர முடியாது. ஓகே. அவருக்கு ஆடியன்ஸே பிலோ 18 தான். 5 வயசு குழந்தையிலேருந்து ஒரு படம் பார்த்து கை தட்டிட்டு இருக்கோம் என்னன்னே புரியாமல். அப்படிப்பட்ட ஒரு ஃபேன் பாயை வச்சுட்டு இருக்கிற அவர் சூப்பர் ஸ்டாரில் வச்சு நீங்கள் ஒரு படம் பண்ணும்போது நீங்கள் எந்த அளவுக்கு படம் பண்ணியிருக்கணும். சரியான அந்த கதையை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணல, ஸ்க்ரீன் பிளே சரியில்லை, மேக்கிங் சரியில்லை, பண்ணக்கூடிய அத்தனை ஆர்டிஸ்ட்லையுமே பெரிய அளவு ஃபோக்கஸ் நீங்கள் பண்ணல இல்லையா. அப்படிப்பட்ட நீங்கள் ஒரு படம் கொடுத்ததுனால லோகேஷ் கனகராஜை எல்லாமே டே 1லேருந்து அடிக்க ஆரம்பித்தாங்க. ஓகே. வேற யாரையுமே நோட் பண்ணலை. ரஜினி சார் பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. கொடுத்த கேரக்டரை அட்டகாசம் பண்ணிட்டு போயிட்டாரு. இந்த ஏஜுக்கு ஒரு பிரமாதம் பண்ணியிருக்காரு. அவர்னால தான் இந்த படம் பேசப்பட்டுச்சு. 550 கோடியை தாண்டுச்சுன்னா ரஜினி சாருக்காக மட்டும்தான் தான் எல்லாரும் பேசின விஷயம். ஓகே. அப்போது உங்களுக்கு நீங்கள் உங்களை நம்பி ஒரு படம் கொடுத்துருக்காங்க. ஸ்கிரிப்டுகளை யாருமே போகலை, உங்கள் மேக்கிங்குள்ளே யாருமே போகலை. உங்கள் மேலே இருந்த நம்பிக்கை தான். அப்போ அந்த நம்பிக்கையை நீங்கள் செயல்படுத்தியிருக்கணும். நீங்கள் பண்ணீங்களானா இல்லை. அங்கே பெரிய மைனஸ். ஸ்க்ரீன் பிள்ளை நிறைய ஓட்டைகள் இருந்துச்சு. ஜம்ப் ஆகிக்கிட்டே போகும். சீனுக்குள்ளே சம்மந்தம் இல்லாமல் சீன் உள்ளே வரும். படம் பார்க்கும்போது எதற்கானே தெரியல நமக்கு. எதுக்காக இந்த சீன் வருது எதுக்குன்னே தெரியாது. ஓகே. நீங்கள் ட்ரெயின் ஓடிட்டு இருக்கு, அந்த ட்ரெயினை இந்த ஸ்ருதி ஓட்டுவாங்க. ஸ்ருதிக்கு எப்படி ட்ரெயின் ஓட்ட தெரியும்? ரெண்டாவது அந்த சேரில் உட்காந்து ஆப்ரேட் பண்ணக்கூடிய விஷயமே யாருக்கு தெரியாமல் சொல்ல வரீங்க. கட்சியில் இந்த ரஷிதா ராம் வந்து வில்லி பண்ணும்போது அது ஆப்ரேட் பண்ணோம், சார்லியை மர்டர் பண்ணோம். எப்படி அடிக்கிட்டே போகலாம். அமீர் கான் முடிக்கார் வேணாம், அதெல்லாம் விட்டுருவோம். ஸோ அது வந்து அவரெல்லாம் முடிஞ்சு போன ஒரு மேட்ரு. கூலி வசூல் ரீதியாக 550 தாண்டின படம், ரஜினி சாருக்காக ஓடின படம், அவருடைய ஸ்டைலுக்காக ஓடின படம். மொத்தத்தில் இதுதான் சுருக்கம். பட் ஓகே, இப்போ நீங்கள் கைதி 2க்குள்ளே வரும்போது அதில் வந்து 50 கோடி ரூபா சம்பளம் பேசப்பட்டுச்சு கூலியில் வாங்கினார். அது லோகேஷே சொல்லியிருக்கார். இப்போ
இப்போ அதில் அந்த கூலியோட அண்டர் ப்ரொடக்ஷன் இருக்கும்போதே கைதி 2 முடிச்சிட்டோன்னு ஆரம்பிக்கிறேன்னு ஒரு விஷயம் சொல்லப்பட்ட ஆமா. விஷயம். அப்போ சம்பளம் கிட்டத்தட்ட என்னன்னா 100 கோடி வரைக்கும் பேசப்படுது. மறண்டு போனாங்க. ம். ஏன்னா லோகேஷ்க்கு மிகப்பெரிய ஒரு படமே கைதி தான். அவருடைய ஆமா. செகண்ட் படம் அது. உங்களை நம்பி வந்து அந்த கம்பெனியும் கார்த்திக்கும் கொடுத்தாங்க. கார்த்திக் டாப்ல இருக்கார் அப்போ. ஆமா. இப்பவும் டாப்ல இருக்கார், வேற ம், விஷயம். ம், பட் உங்களை நம்பி கொடுக்கப்பட்ட ஒரு படம். ம். அடுத்து பண்ணும்போதே கைதி 2 நீங்க பண்ணணும்னு சொல்லி பேசப்படணும் தான். ஆமா. ஏன்னா அது சாப்டர் 2 மாதிரி ஒரு நீங்க கைதி பார்த்தது. சாப்டர் 1 தான் Flashback ஃபிளாஷ்பேக் வந்து. அதுதான் கதை. எதுக்கு அவன் ஜெயிலுக்கு போனா, குழந்தைய எதுக்கு பார்க்க வந்தா, நடந்தது அதான் கைதி 2 இப்போ. ஆமா. ஸோ இது முன்னாடியே பேசப்பட்ட ஒரு படம். நீங்க அது இப்போ பண்ணலாம் அப்போ பண்ணலான்னு கிட்டத்தட்ட ஒரு 5 வருட காலங்களை ஓடிடுச்சு. ஓடிடுச்சு. நீங்க அடுத்தடுத்த கம்பெனிக்கு போயிட்டீங்க. ம். நீ அடுத்தடுத்த கைதி 2 படங்கள் பண்ணிருக்கு பெரிய தான் hero போயிருக்கணும். வச்சுலாம் பண்ணி. அடுத்த கம்பெனிக்கு போனீங்க, அடுத்த ஹீரோக்குள்ள போயிட்டீங்க. ம். விஜய் கூட போனீங்க, கமல் கூட போனீங்க, அடுத்து ரஜினி சாரோட பண்ணீங்க. திரும்பி நீ இதுக்குள்ள வரும்போது சம்பளத்தை ஏத்திட்டீங்க. ஆனா அதுக்கேத்த கதை இருக்குதா, அதுக்கேத்த மாதிரியான கிரியேட்டிவிட்டியா நீங்க வந்து கதை கொண்டு வரீங்களா அப்படின்றதுல ஒரு டவுட் இருக்குல்ல சார். இப்போ டவுட் வருது. ஓகே. காரணம் கேட்டிங்கன்னா இந்த கதையை நீங்க சரியா பண்ணாதனால இப்போ கார்த்திக்லாம் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மணிரத்னத்தோட அசிஸ்டன்ட் டைரக்டர் அவர் பேசிக் ஒரு டைரக்டர் நாலேஜ் உள்ளவர் கார்த்திக். நீங்கள் ஃபாரினில் படித்தவர். சினிமாவில் எடுத்தோன்னு டக்குன்னு ஹீரோ வரல, ரொம்ப சிவகுமார் அவர்கள் கஷ்டப்பட்டு சினிமா வந்தால் நிற்க முடியும்னு சொல்லி அசிஸ்டன்ட் டைரக்டர் சேர்த்து விட்டு கஷ்டப்பட வச்சவர். ஆமா. அவர் டெக்னிக்கல் தெரியும் எல்லாமே. அப்போ கைதி நீங்கள் படம் பண்ணும்போது சொன்ன கதை பிடிக்கப்பட்டது, உடனே பண்ணாங்க. ஆமா. இப்போ உங்கள் மேலே நம்பிக்கை வந்து கொஞ்சம் போயிடுச்சு எல்லாருக்குமே. இப்போ 100 கோடியிலேருந்து 80 கோடி ரூபா சம்பளம் பேச போகிறீங்க. 75 கோடி வந்து நீங்கள் கிடைச்சா 75 கோடி தரதுக்கு பால் கிடையாது. ஓகே. மிகப்பெரிய ஒரு சம்பளம். நீங்கள் அதில் வந்து சொல்லப்போனால் 5 படம் பண்ணிட்டு போயிடலாம். நீங்கள் புது படம் 15 கோடியில் ஒரு படம் பண்ணிட்டு போகலாம். ஆமா. அப்படிங்கும்போது கண்டிப்பாக யோசிப்பாங்க இல்லையா? ஓகே. அப்போ நீங்கள் கதையை கேட்குறாங்க. இப்போ நீங்கள் என்ன கதை முதல் அதை கதையை பவுண்டட் ஸ்கிரிப்ட் கொடுத்துருங்க. ஸோ 65 சீன் 70 சீன் படத்துக்கு இருக்கும். 70 சீனை நீங்கள் கொடுத்துருங்க. இதுதான் படம், இதுதான் எடுக்க போகிறேன். ஏன்னா நீங்கள் சொல்லும் போது ஒரு கதையை சொல்லிட்டு நீங்கள் ஷூட் பண்ணும்போது மேக்கிங்கில் நீங்கள் வேறு சீன் பண்ணிங்கன்னா தெரியாது, என்ன பண்ணுறீங்கன்னு தெரியாது. அது செலவுகள் இழுத்துட்டு போகும். பட் இதுதான் ஸ்கிரிப்ட், இதுதான் கதைன்னு நீங்கள் சொல்லிடுங்க. சம்பளம் நாங்கள் இதுன்னு சொல்லி உங்களுக்கு வந்து நிர்ணயிக்கிறோம். நீங்கள் கைதியில் என்ன பண்ணீங்களோ இப்போ நீங்கள் 4 படம் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு ஒரு மரியாதையாக ஒரு அமௌண்ட்டு தரப்படுங்கிற அளவுக்கு பேசுகிறாங்க. இவர் வந்து பேமெண்ட்டில் நிற்கிறார். அந்த கதை என்ன மாதிரி அவர் பவுண்டரி ஸ்கிரிப்ட் கொடுப்பாரா என்னங்கிறது தெரியல. அந்த ஒரு பேச்சுவார்த்தையில் தான் இது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற விஷயம் வந்து போய்கிட்டே இருக்கு. இப்போ இதுக்கடையில் வந்து அவர் ஹீரோவாக அருண் மாத்தேசன் படம் வந்து ஹீரோ ஒரு படம் வர பண்ண போகிறார். அது ஒரு 6 மாதம் டியூரேஷன் எடுக்கும். அது போயிட்டு வந்து பண்ணுறேன்னு சொல்லும் போது தான் டக்குன்னு இன்னொரு விஷயம் பேசப்பட்டுச்சு. ரஜினி அவர்களும் கமல் அவர்களும் சேர்ந்து பண்ணக்கூடிய படத்தை லோகேஷ் வந்து டைரக்ட் பண்ண போகிறாரு அப்படிங்கிற விஷயம் பேசப்பட்டுச்சு. அதுதான் எதிர்பார்க்கப்பட்டது ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி ஒரு ஸ்கிரிப்ட் வந்து கூலி அண்டர் ப்ரொடக்ஷன்லேயே வந்து ரஜினி சார் ஒரு ஸ்கிரிப்ட் சொல்லியிருக்காரு, கமல்கிட்டே ஒரு ஸ்கிரிப்ட் சொல்லியிருக்காரு. அப்போது ரஜினியும் கமல் அவர்களும் சேர்ந்து நடிக்கிறதுக்கு ஒரு மாஸ்டர் பிளான் இருக்குது. 2 பேருடைய ஆசை அது. அதை பண்ணும்போது ராஜ்கமல் ஃபிலிம்ஸில் நான் பண்ணுறேங்க போது ரஜினி சார் வந்து உங்கள் பேனருக்கு நான் ஒன்று பண்ணித்தரேன் கமல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பணமே வேணாம் அப்புறம் பார்த்துக்கணும்னு சொல்லியிருக்காரு. நட்புக்காக ரஜினி சார் பண்ணுறாரு. அந்த படத்தோட பட்ஜெட் ஹெவியாக இப்போ 2 பேரும் சேர்ந்து பண்ணால் பட்ஜெட் ஹெவியாக போகும். இப்போ அதோட வந்து இப்போ இந்த ரெட் ஜெயின் மூவிஸ் உள்ளே வர்றாங்க. ரெட் ஜெயின் மூவிஸில் வந்து உதயநிதி ஸ்டாலினுடைய சன் இன்பநீதி தான் இப்போ சிஇஓ உள்ளே வர்றாரு. இப்போ அவர் வந்து உட்கார அவர் ஹீரோ படம் பண்ண போகிறார். அடுத்து அதுக்கு ஒரு முன்னோட்டம் அவருக்கு இது. ஸோ இப்போ 2 பேரும் சேர்ந்து தயாரிக்கிற படம் அது கன்ஃபார்ம் பண்ண ரஜினி சாரும் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் கமலஹாசனும் ரெட் ஜெயினும் சேர்ந்து பண்ணுற படத்தில் நானும் கமலும் சேர்ந்து பண்ணுறதை கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். சின்ன டாட் வச்சுட்டு போயிட்டார். இன்னும் கதை இன்னும் ரெடி ஆகலை, கதாபாத்திரம் இன்னும் வரல, டைரக்டர் இன்னும் முடிவாகலைன்னு ஒரு முடிவு வச்சுட்டு. காரணம் என்ன, நீங்கள் கூலி சரியான ரிசல்ட்டை நீங்கள் கொடுக்க வரல. ரஜினி சார்ன்ற அவ்வளோ பெரிய ஒரு ஸ்டாரை வந்து நீங்கள் எப்படி இயக்கியிருக்கீங்க, ஒன்றுமே பண்ணல. அவர் மட்டுமா அத்தனை ஸ்டார்ஸ் வந்து எல்லாமே வேஸ்ட் பண்ணிட்டீங்க. சாபின் மட்டும் நல்லா பண்ணியிருக்காரு கேரக்டரில். நீங்கள் ரஜினி சார் அப்படியே சும்மா நடக்க வச்சுட்டே போகிறீங்க, நிற்க வச்சுருக்கீங்க, டைலாக் பேச வச்சுருக்கீங்க, இவ்வளோ தான் பண்ணியிருக்கீங்க படத்தில். அவருக்கு என்ன ஒரு மாஸ் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் பேட்ட படம் பார்த்தீங்கன்னா கார்த்திக் சுப்ராஜ் எப்படி பண்ணியிருப்பாங்க, மனுஷன் விளையாடி ஜெயிலர் நீங்கள் எடுத்துங்க, நெல்சன் பின்னிருப்பாங்க. இப்போ அதனால் இந்த இதனால் வந்து டைரக்டர் என்ன முடிவாகலன்னு ரஜினி சார் சொல்லி அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சு போயிட்டாங்க. ஓகே, நியாயமான இதுதான் அது. இப்போது இந்த படத்தையும் ரஜினி சாரும் கமலும் சேர்ந்து பண்ணுற அந்த படத்தை டைரக்ட் பண்ண போகிறது யார் அப்படின்னு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி இப்போ நிற்கும். இதற்குள்ளே ஒரு 3-4 பேர் உள்ளே வர்றாங்க.
இதில் இன்க்ளூடிங் கார்த்தி சுப்புராஜும் உள்ளே வராரு, ஓ வெங்கட் பிரபும் உள்ளே வராரு, ஓகே நெல்சனும் உள்ளே வர்றாரு. ம் சரிங்களா? ஒரு 3-4 பேர் வராங்க. இதற்கு மேற்பட்டு அட்லியும் உள்ளே வர்றாரு. ஓகே ஸோ இவர்களுக்கு ஏற்ற ஒரு கதை சரியாக இருந்தால், இந்த 4 டைரக்டரில் யார் கதை சொல்லப்படுது, ம் கரெக்டாக ஒரு மாசாக ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி சொன்னால் அவருக்கு அந்த டைரக்டருக்கு வாய்ப்பு 100% கன்ஃபார்ம். ஓகே ஸோ இதுக்காக வந்து டைரக்டர் வெயிட்டிங்கில் வச்சுருக்காங்க. ம் ம் இப்போ ஜெயிலர் 2 இப்போ கேரளாவுக்கு போயிட்டு இன்றைக்கி வந்துட்டாங்க, ஊருக்கு வந்துட்டாங்க, இப்போ சென்னை வந்துட்டாங்க. ஓகே லாஸ்ட் ஷெட்யூல் போகுது, ஜூன் படம் ரிலீஸ். ம் ஜனவரிக்கு அப்புறமேலு டோட்டல் ரஜினி சார் ஃப்ரீ ஆகிறார். ஜெயிலர் டப்பிங்லாம் டிசம்பரில் முடிச்சுட்டு ம் ஜனவரிக்கு அப்புறமேல் இந்த கதையை கேட்குறாங்க. ம் ரஜினியும் கமலும் உட்காந்து இதை ஒரு பக்கா மாஸ்டர் பிளான் பண்ண போகிறாங்க. இந்த கதை தான் பேஸ். 2 பேருக்கும் என்ன வெயிட் கேரக்டர் இருக்கணும், ஈக்குவலாக இருக்கணும். ரஜினி சார் சொன்னது அதுதான். எந்த இடத்துலையும் கமல் இறங்கிடக்கூடாது, கதை அப்படி இருக்கணும் அப்படின்னு பேசியிருக்காரு. ம் நான் ஒரு ஸ்டெப் இறங்க கூட பிரச்சனை இல்லை, ஆனால் நீ வந்து கரெக்டாக லெவலில் இருக்கணும். ஏன்னா கமல் மேலே மிகுந்த மரியாதை வச்சிருக்கிறவர் ஓகே ரஜினி சார், கலை உலக அண்ணான்னு சொல்லக்கூடியவர். ம் ம் கமலும் ரஜினி சார் மேலே மிகப்பெரிய மரியாதை வச்சிருக்கோம். 2 பேரும் ஈக்குவலாக கேரக்டர் ரெடி பண்ணுவோம் கதையை அப்படின்னு சொல்லியிருக்காரு கமலும். ஓகே இப்போ ரஜினியும் கமலும் சேர்ந்து பண்ண போகிற படம், ம் அந்த கதை சரியாக இந்த இயக்குனர்கள், நான் சொன்னது 4 இயக்குனர்கள் கதை சரியாக சொல்லப்பட்டால் அவர்களுக்கு இந்த ஜாக்பாட் உண்டு. ம் ஆனால் லோகேஷுக்கு அந்த வாய்ப்பு வந்து 100% மிஸ் ஆயிடுச்சு. ஓகே இப்போ இவர் வந்து நல்ல ஒரு கதையை எடுத்துக்கிட்டு இப்போ ப்ரூவ் பண்ணுறதுக்கு படம் பெருசாக எடுத்துக்காமல் கைதி 2க்குள்ளே போய் கார்த்திகை வச்சு நல்ல ஒரு மேக்கிங்னு திரும்பி நான் யாருங்கிறத லோகேஷ் காமிச்சார்னா நல்லாயிருக்கும்னு நான் நினைக்க வரேன். பணம் முக்கியம் இல்லை, நீங்கள் பணம் நிறைய சம்பாரிச்சிட்டீங்க. ம் இப்போ திரும்ப அந்த நீங்கள் பேர் வரணும். பேர் ஒன்று திரும்பி தூக்கி விட்ட பேர் இருக்கு இல்லையா, கார்த்திக் எனக்கு லைஃப் கொடுத்தார்ல கைதியில், ஆமா திரும்பி அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய எல்லாம் சேர்ந்து லைஃப்பை உருவாக்குங்க. ம் நீங்கள் விட்ட பேரை வந்து நீங்கள் எடுங்க, நீங்கள் அதுதான் பார்க்கணும். உன்னில் சம்பாதிக்கலாம், உன்னில் பேர் எடுக்கணும். ம் இதில் சம்பாரிச்சிட்டிங்க நிறையா நீங்கள். ஸோ இப்போ நீங்கள் பேர் எடுக்கிறதுக்காக கைதியை உருவாக்குங்க, சம்பளத்தை பேசாதீங்க. நீங்கள் சம்பளம் டிமாண்ட் பண்ண போய் தான் யோசிக்கிறாங்க அவங்க. உங்களுக்கு மட்டும் 75 கோடி எப்படி தர முடியும்? கார்த்திக்கு அந்தளவுக்கு பிஸ்னஸ் இருக்கான்னா கண்டிப்பாக பிஸ்னஸ் கிடையாது. ஸோ அவருக்கு தெரியும். அது ஓரளவு கரெக்டாக நியாயமாக பேசப்பட்டால் அந்த படம் கண்டிப்பாக உருவாகும். இல்லையா அந்த கைதி 2 வந்து வேற ஒரு டைரக்டர் வச்சு அவர் கார்த்திக் பண்ணிட்டு போயிட்டே இருப்பார். ஓகே இதுதான் நடக்கும். ஓகே லோகேஷ் கனகராஜ் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறில் வந்து நிற்பார். நல்லா உயர்ந்து வந்துட்டு இருக்கும்போது சரிக்கிட்டா இருப்பார், திரும்பி ஒரு மேலே ஏறணும். ஓகே அது வந்து லோகேஷ் கனகராஜ் மட்டும்தான் முடிவு பண்ணும். கைதியை நம்ம சரின்னு சொல்லிட்டு உள்ளே இறங்கி பண்ணுவோமா, பணம் முக்கியம் இல்லை, கதையை வச்சுட்டு கார்த்திகை வச்சு வேறு லெவல் காமிக்கலாமா என்னங்கிறத அவர் மட்டும்தான் முடிவு பண்ணணும். அவர் முடிவு பண்ணுறதுல தான் கார்த்திக்கும் அந்த கம்பெனியும் உருவாக்கலாமா இல்லை ட்ராப் பண்ணலாம்ங்கிறத முடிவு பண்ணுவாங்க. அது லோகேஷ்ட மட்டும்தான் இருக்கு. இன்னொரு ஒரு இதுல வந்து கேள்வி என்னன்னா, லோகேஷ் அவர்கள் வந்து தொடக்கத்தில் நல்ல படங்கள் தான் எடுத்துட்டு வந்தார். கைதி வரைக்கும் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா பெரிய ஹீரோக்கள் வச்சு அவர் பண்ண தொடங்கினாரு. நம்ம பெரிய ஹீரோக்களை ஹேண்டில் பண்றோம் அப்படின்னும் போது அந்த ஒரு பதட்டத்துல கதையா இருக்கட்டும், டைரக்ஷனா இருக்கட்டும், அதுல ஒரு தடுமாற்றம் வந்துடுதா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா விக்ரம் ஓகே, அது ஒரு கதையா கொண்டு போனாங்க, நல்லா வந்துச்சு. லியோலயும் அந்த ஒரு தடுமாற்றம் தெரிஞ்சிச்சு, நல்லா போச்சு, குழந்தைகள் வந்து எல்லாருக்குமே பிடிச்சிருந்துச்சு. அப்படின்னாலும் அந்த கதையா போறதா இருக்கட்டும், இல்ல டயலாக்ஸா கொண்டு வரதா இருக்கட்டும், பெரிய ஹீரோன்னு வரும்போது அந்த பெரிய ஹீரோக்கு பண்றோம் அப்படின்ற ஒரு இதுல டயலாக்ஸா இருக்கட்டும், கதையா இருக்கட்டும், அதுல ஒரு தடுமாற்றம் வந்துடுதா அப்படின்றது இருக்குல்ல சார். அது கூலி வரைக்குமே தெரியுது. ஏன்னா இத்தனை பெரிய மாஸ் ஹீரோக்களை வச்சு கொண்டு வந்து ஒரு கேமியோவா எடுத்துட்டு வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம் கொடுக்கும்போது அதுல ஒரு தடுமாற்றம் அவருக்கு வருதா அப்படின்றது இருக்குல்ல சார். கான்ஃபிடென்ட் இருக்கலாம், ஓவர் கான்ஃபிடென்ட் இருக்கக்கூடாது இல்லையா. ஓகே இப்போ லோகேஷ்க்கு வந்து ஓவர் கான்ஃபிடென்ட் இருந்ததை நான் நினைக்கிறேன் நான். ஓ ஏன்னா கைதி நீங்கள் பிரமாதமாக கொடுத்துட்டீங்க. ஆமா, அதுக்கு முன்னாடி மாநகரமும் நல்லா வந்துச்சு. மாநகரம் ஒரு சின்ன புதுமுகங்களை budget. வச்சு லோ பட்ஜெட்டில் கஷ்டப்பட்டு தயார் பண்ண படம், நல்ல ஒரு மெசேஜை கொடுத்தீங்க. படம் பேசப்படுது, லோகேஷ் யாரா அது ம் அப்படின்னு பேசப்பட்ட படம். ரஜினி சாரே மாநகரத்தை பார்த்துட்டு யார் அது புது டைரக்டர் பிரமாதம் பண்ணியிருக்காரு, ம் ம் யார்ட்டையுமே அசிஸ்டன்ட் டைரக்டர் இல்லைங்கிறாரு, இவ்வளோ படம் பண்ணியிருக்காருன்னு பேசப்பட்ட ஒரு டைரக்டர் நீங்கள். ஆ, கைதியில் ப்ரூவ் பண்ணீங்க. ஆமா ஓகே, நீங்கள் அடுத்து மாஸ்டர் வர்றீங்க. ம் விஜய் அண்ட் விஜய் சேதுபதியை வச்சு விஜய் சேதுபதி வில்லனாக மாற்றி ஒரு கதையை ரெடி பண்ணுறீங்க. அங்கேயே கொஞ்சம் கதையில் கொஞ்சம் லேக் இருக்கு. இருந்துச்சு. ஆமா ஹீரோவை நீங்கள் பக்காவாக ஒரு குடிகாரனை காமிச்சு பண்ணி விஜய்ன்ற ஒரு மாசுக்காக அதெல்லாம் மாற்றப்பட்டு படம் ஹிட் ஆச்சு. ஸோ கொரோனா பீரியடில் நிறைய வந்து மிகப்பெரிய ஹிட் ஆச்சு மாஸ்டர் படம். ஸோ அதில் உங்கள் நேம் வந்து இன்னும் ரெஜிஸ்டர் ஆச்சு. அப்புறம் அதுக்கடுத்து என்ன வரீங்க நீங்கள் விக்ரம் வரீங்க. விக்ரமில் வந்து கமல்ங்கிற அந்த ஒரு மேஜிக் மேன் இருக்கிறதுனால இந்த ஸ்கிரிப்டை கரெக்டாக ட்ராவல் பண்ணி கொண்டு போனார். ஆக்சுவலாக அந்த படமே பார்த்தீங்கன்னா ரஜினி சார் பண்ண வேண்டிய படம் விக்ரமே. ஓகே பட் நீங்கள் இன்டர்வல் வரைக்கும் ஹீரோ வரமாட்டார். இன்டர்வலில் தான் ஹீரோ இன்ட்ரோடியூஸ். நீங்கள் அது வரைக்கும் ரஜினி சார் வச்சு இந்த கதையை கொண்டு போக முடியாது. ரஜினி சார்லாம் வந்தால் எடுத்தோன்னே ஒரு சாங், ஒரு மாற்று, ஒரு ஸ்டைலு, கலகலன்னு போகணும். இதுதான் படம். ஸோ இவருக்காகவே நீங்கள் சந்திரமுகி படம்லாம் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃபில் தான் ரஜினியே ஒரு ஆக்சுவலாக ஒரிஜினல் மேக்கில் ஓகே மோகன்லால் சோபனா படம் பண்ணக்கூடிய அந்த மலையாள படம் வந்து
நீங்கள் செகண்ட் ஹாஃபில் தான் மோகன்லால் என்ட்ரி ஆவார். ஓகே. செகண்ட் ஹாஃப்ல என்ட்ரி கொடுத்தா ஐயோ இன்னையா ஏன்னா இவ்வளவு நேரம் வந்து இன்ட்ரோலுமே காண ரஜினியை ஒத்துக்க மாட்டேன். அதற்காகவே ஃபர்ஸ்ட் ஒரு சாங் கொடுத்தாங்க சந்திரமுகியில், ஒரு ஃபைட்டு கொடுத்தாங்க. சீன் ஃபுல்லாக வருவார், வெடியலோட காமெடியோட ஃபுல்லாக வருவார். அப்போதான் பிளாக்ல சொல்லிட்டு நான் அமெரிக்கா போகிறேன், முக்கியமான வேலை இருக்கு, தேவைப்பட்ட என்னை கூப்பிட்டுன்னு போறாரு பார்த்தீங்களா. அது வரைக்குமே ரஜினிக்காக சேர்க்கப்பட்ட ஸ்கிரிப்ட் ஸ்கிரீன் பிளே தமிழுக்காக. தேவைப்படும் போது பிரபு கூப்பிடும் போது உள்ளவரெல்லாம் அப்பதான் ரஜினி சார் ஒரிஜினல் என்ட்ரி. அப்படி கதையை மாற்றப்பட்ட நிறைய விஷயங்கள் இருக்கு. பி வாசல் ரஜினி சேகரை மேக்கிங் எப்படி அது விளையாடுவார் அவர் டைரக்டர். ராஜசேகர் அண்டு கே எஸ் ரவிக்குமார், பி வாசல்லாம் பார்த்தீங்கன்னா எஸ்பி முத்துராமன், அதாவது ரஜினி சாருக்காக மேஜிக் பண்ணக்கூடியவர்கள் அவர்கள். ஆனா அது ஆடியன்ஸ்க்கு வந்து அதுக்கு ஏத்த மாதிரி கனெக்ட் ஆகும், அந்த போர் அடிக்காம சூப்பர் ஹிட் ஆகும். அப்படி பார்க்கப்பட்ட ரஜினி வந்து இன்டர்வல் பேக் வரைக்கும் வருவானு அப்படின்னு சொல்லி தான் அது கொஞ்சம் அப்படி யோசிச்சு கமல் நீ பண்ண நல்லா இருக்கும் ரஜினி சொன்னா கமல் பண்ணாங்க. கமலுடைய இசையில் மிகப்பெரிய ஹிட். அது கமலுடைய மேஜிக். ஸ்கிரிப்டில் ஃபுல்லாக கமல் இருந்தார். ஃபகத் ஃபாசிலும் அதுல ஒரு வெயிட்டான ஒரு பிரமான் கேரக்டர். அப்போ எல்சியும் அதுக்குள்ள நீங்க கொண்டு வர்றீங்க. ரோலக்ஸ் ஒரு கேரக்டர் உருவாக்குனீங்க, கமல் அதை அக்செப்ட் பண்ணாரு, ஓகே. பட் அதற்கு அடுத்து ஒரு படம் பண்ணீங்க லியோ, மிக எதிர்பார்க்கப்பட்ட ஒரு படம். விஜயோட கேரியரில் பெஸ்ட்டாக இருக்குன்னு ஃபீல் பண்ணி ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா கொண்டு வந்துட்டீங்க. நீங்கள் செகண்ட் ஹாஃப் எப்படி கொண்டு போகணும்? செகண்ட் ஹாஃப்ல மிகப்பெரிய ஒரு பயங்கர ட்ராப், ரொம்ப லேக், சம்மந்தமே ஸ்க்ரீன் பிளே அவ்வளோ மோசமாக இருந்துச்சு. பட் அதற்கு ஆனால் அதுக்கு மீறி இந்த படம் விஜய்க்காக ஓடுச்சு இல்லைங்களா. இப்போ அதனால் நீங்கள் கதைக்குள்ளே வரும்போது உங்களுக்குன்னு அந்த ஓவர் கான்ஃபிடென்ட், நான் பண்ணுறதான் கதை, எந்த ஹீரோவாக இருந்தாலும் அதை பற்றி கவலைப்படல, எல்சிக்குள்ளே வரணும் அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் தாட்ஸை கிரியேட் பண்ணீங்க. பட் அது இல்லை அப்படிங்கிறது அடுத்த படம் உங்களுக்கு ப்ரூஃப் ஆயிடுச்சு. அடுத்த படம் ரஜினி சாருக்காக மட்டும்தான் இந்த படம் கூலியை பார்த்தாங்க. நீ இன்னும் நல்ல கதை அம்சத்தோட ஏசோட்டியேட் இல்லாமல் அந்த படத்தை உருவாக்கியிருந்தா அந்த 1000 கோடின்ற கனவு வந்து ஈஸியாக தட்டி போயிருக்கும். உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பேர் வந்திருக்கும். அதுவும் இல்லாமல் போச்சு. அப்படிங்கும்போது நீங்கள் இங்கே இந்த கதையில் கோட்டை விட்டீங்க. பட் அதனால தான் வந்து இப்போ கைதி 2 கதையும் வந்து அவர்கள் வந்து கேட்குறாங்க, நீ கதையை கொடுக்கணும், சம்பளத்தை இறங்கி வரணும். இதெல்லாம் நடந்தால் கண்டிப்பாக கைதி வந்து நீங்கள் படம் பண்ணுவீங்க. சரி, இதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா கைதி 2க்கு நிறைய பேர் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. வருமா இல்லையா, இல்லை யாரோட டைரக்ஷனில் வரும் அப்படின்றது அடுத்தடுத்த அப்டேட்ஸ் இல்லை அதை உறுதிப்படுத்தினா தான் நமக்கு தெரியும். ரொம்ப நன்றி சார் நிகழ்ச்சியில் கலந்துக்கிறது.